மாமனார் சொன்னாரு, மாப்பிள்ளை கவலைப்பட அந்த அண்ணன் தங்கச்சி புத்துமதி சொல்றான். ஏன்னா அது இவன் வீட்டு இல்லாத வில்லத்தனம் பண்ணிருக்குது. இன்னும் அங்க போயிட்டு என்னென்ன வில்லத்தனம் பண்ண அவன் மைண்டு போயிட்டான். ஏன்னா அவனுக்கு தன்னோட குடும்பத்து மேல அக்கறை இல்லை. அச்சா குடும்பம் மகிழ்ச்சியா இருக்குன்னு நினைச்சாங்க. ஒரு ஈராவனாவுக்கு அவங்க கல்யாணம் பண்ணி கொடுக்குறாங்க. ஈராவனா நீ தப்பா நினைச்சுக்காருங்க. ஈராவனால இந்திய வாக்காளர் அர்த்தம். இந்த ஒரு எழுச்சியாவையும் சொல்லிருப்பாங்க. என்ன கல்யாணம் மாத வருஷம் சூடு சோழனை எல்லாம் பார்க்கக்கூடாது. சும்மா பேசுங்க. கல்யாண பொண்ணு குரூப்ல பாத்தீங்கன்னா அந்த பொண்ணு வாயே பேசவே மாட்டான். இவன் சொல்லுவான், ஏதாவது பேசுமா வாய் திறந்து பேசுமா பேசும். அது ஆசிரியர் வாயை தொடர்ந்து இந்த அத்தான் கூப்பிடுவான் அப்படின்வான். அவன் வாயை தொடர்ந்து அத்தான் கூப்பிடுவான். அன்னையோட அவன் பேசான். அதுக்கப்புறம் இவன் பேச மாட்டான். அவன் பேசிக்கிட்டு இருப்பான், இவன் கேட்டுட்டு இருப்பான். அது எதுக்கு நான் பேசலாம்னு வச்சுக்கலாம், பிரச்சனைகள் தான். ஏன்னா பெண்கள் பேச பேச பிரச்சனைகள் அதிகமாகவே போயிட்டு இருக்கும். இதான் அவையார் அழகாக சொன்னாங்க. அவையார் அவங்களே சொல்லியிருக்காங்க. என்னன்னா, பெண் ஒருத்து பேசி பெரும் பூமி தான் அதிரும், பெண் இருவர் பேசி விண்மீன்கள் தான் உதிரும். நான் ரெண்டு பேரையும் சொல்லல. பெண் மூவர் பேசி அலை சுழலும், பெண் பலர் பேசி என்ன ஆகுமாட்டு அவையாரே வந்துட்டாங்க. ஏன்னா பெண்கள் பேச பேச பிரச்சனை வரும். அப்பவே அவங்களுக்கு இருந்திருக்குது. கடையை பேசும்போது கடனை எங்க பேசுறான்னு வச்சுக்கலாம், கொட்டியை விட்டு அம்மாவுக்கு வந்துடுவாங்க. அப்படியா? ஆமா, அம்மாவுக்கு போனோன்னு போனா அந்த அம்மாவுக்கு அந்த கேள்வி பெண் வீட்டை தாண்டி போனா அந்த குடும்பத்தை கௌரவம் கெட்டு போயிடும். அதுக்காக அவன் எல்லாத்தையும் விட்டு கொடுத்து அனுசரிச்சு அந்த குடும்பத்தை மகிழ்ச்சியாக கொண்டு போகிறான். நடுவர்களே, இதிகாச காலம் முதல் இன்டர்நெட் காலம் வரை நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா பெண்களால் தான் பிரச்சனை அதிகமாகவே இருந்திருக்கு. இந்த உலகத்துல எந்த சண்டை வந்தா ஒரு முடிவுக்கு வந்து, ஆனா மாமியார் சண்டை மட்டும் ஒரு முடிவுக்கு வரவே அவங்க ரெண்டு பேரும் என்ன மாமி இன்னும் 2-3 நாளா காணல, உனக்கு விஷயம் தெரியாதா, எங்க மாமியார் ஒரு ஆட்டோக்காரன் இடிச்சுட்டாங்க. ஒன்னு அந்த பொண்ணு நான் சொன்ன ஆட்டோக்காரங்களே நல்லவே இருக்கிறான்னு. நடுவர் அவர்களே, அந்த 2 பேரோட சண்டைக்கு நடுவில் கணவன் சிக்கி என்ன பெண்ணமா நீங்க பாத்தீங்கன்னா சின்ன சின்ன சண்டைகள் தான் பெரிய பெரிய பிரச்சனை உருவாக்கும். சரிங்களா? அதனால சின்ன சின்ன சண்டைகளை இவன் வந்து பெரிய பிரச்சனைகளை ஆக்காம அதை சமமாக இருந்து சமாதானப்படுத்த 2 பேரையும் எப்படி வந்து ஒரு மொத்தம் 2 பக்கமும் அடியை வாங்கிட்டு இதமா எப்படியே பிடிக்கிறதோ அது போல இந்த பக்கம் பிரச்சனை வந்தாலும் அந்த பக்கம் பிரச்சனை வந்தாலும் 2 சமாளித்து சமமாக இருந்து அந்த குடும்பத்தை சந்தோஷமாக கொண்டு போகிறாங்க. ஆகையால் நடுவர்களே, ஆண்களிடம்தான் ஒருமை, பொறுப்புணர்ச்சி, தியாகம், சுயமில்லாத அன்பு, விட்டுக் கொடுக்கும் தன்மை, இவைகளால் எந்த பிரச்சனைகள் வந்தாலும் அதை எதிர்கொண்டு நல்ல தீர்ப்பு கண்டு அந்த குடும்பத்திலே மகிழ்ச்சி நிலைக்க செய்கின்றார். ஆகவே மகிழ்ச்சியான இல்லத்தின் மந்திரச்சாவி ஆணிடத்தில் தான் இருக்கிறது என்று கூறி வாய்ப்பதற்கு நன்றி கூறி நன்றி. ரொம்ப அற்புதமாக அறிவாளர்கள் பேசியிருக்கிறார். ரொம்ப அருமையாக பேசினார்.